Hello my dear children, welcome to Accountancy Easy. நம்ம chapter 5ல sacrificing ratio, new profit sharing ratio எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதோட கண்டினியூவேஷனா sum number 15 பார்க்கலாம். Shivam and Senthil are partners. Selvam and Senthil are partners sharing profits in the ratio of 2:3 கொடுத்திருக்கு. Siva is admitted for 1/5 share of profit. Siva acquires equally from Selvam and Senthil. Calculate new ratio and sacrificing ratio கேட்டிருக்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 2-3 தடவை சம்ம படிச்சுக்கோங்க. கொடுத்துருக்கிறது என்ன, செல்வமும் செந்திலும் அவங்களோட ஓல்டு ரேஷியோ 2:3. ஸோ ஓல்டு ஷேர்னு போட்டு 2/2 + 3 5, 3/2 + 3 5 போட்டுருவோம். அடுத்தது என்ன கொடுத்திருக்கு, சிவாவை அட்மிட் பண்றாங்க ஃபார் 1/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ சிவாவோட ஷேரு 1/5. இந்த 1/5 சிவாவுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, சிவா அக்கையர்ஸ், சிவா கெட்ஸ் ஈக்குவலி ஃப்ரம் செல்வம் அண்ட் செந்தில். சிவாவுக்கு கிடைச்ச இந்த 1/5 செல்வமும் செந்திலும் ஈக்குவலா சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம போன சம்லயே பார்த்தோம், புது பார்ட்னரோடைய ப்ராஃபிட்டை அவங்க எந்த ப்ரொபோர்ஷன்ல சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஈக்குவலா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா என்ன ப்ரொபோர்ஷன், 1:1. ஈக்குவல்னாலே நம்ம 1:1 வச்சுப்போம். ஸோ இந்த ப்ரொபோர்ஷன்ல 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முதல்ல ஃபார்முலா என்ன பார்த்தோம், நியூ பார்ட்னர் ஷேர் இன்டூ ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. செல்வமும் செந்திலும் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா இந்த 1/5 ஈக்குவலா. ஸோ 1/5 எடுத்துக்கணும். ஈக்குவல் அப்படின்றதுனால ஹாஃபால மல்டிப்ளை பண்ணணும். இப்ப சி கிட்ட 10 ஆப்பிள் இருக்கு, 10 ஏ கிட்ட இருந்தும் பி கிட்ட இருந்தும் ஈக்குவலா வாங்கினாரு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த 10 ஈஸியா சொல்லிடுவோம், 5 ஷேர் வாங்கினாருன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த 5 என்ன, அதாவது சி நியூ பார்ட்னர், இவர்கிட்ட 10 ஆப்பிள் இருக்கு அப்படின்னா இத ஏயும் பி கிட்ட இருந்து ஈக்குவலா வாங்கினாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏ 5 ஆப்பிள் பி 5 ஆப்பிள் கொடுத்தாருன்னு ஈஸியா சொல்லிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 10 2 டிவைட் பண்ணோம், ஏன்னா ஈக்குவலான்றதுனால. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம், 10 ஹாஃபால மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ புது பார்ட்னருடைய ஷேரை ஹாஃபால மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏயும் பியும் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு கிடைச்சிரும். இந்த சம் அடிக்கடி கேட்பாங்க, சிவா அக்கையஸ் ஈக்குவலி. அப்ப நீங்க ஈக்குவலின்ற வேர்டை பார்த்த உடனே என்ன செய்யணும், நியூ பார்ட்னர் ஷேரை ஹாஃபா மல்டிப்ளை பண்ணணும். நியூ பார்ட்னர் ஷேர் எடுத்துக்கணும் இன்டூ ஹாஃப். இது ஒரு பார்ட்னர் பண்ண சாக்ரிஃபைஸ், இன்னொருத்தரும் அவரை போலயே பண்ணிருக்காரு. ஸோ 1/5 இன்டூ ஹாஃப். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா, நியூ பார்ட்னர்கிட்ட 10 ஆப்பிள் கிடைச்சதுக்கு இது ஏ கிட்டையும் பி கிட்ட இருந்தும் ஈக்குவலா வாங்கியிருக்காருன்னா என்ன சொல்லுவோம், 5/5. இந்த 5/5 எப்படி வந்தது, 10 2 பிரிச்சிருக்கோம், ஆர் 10 ஹாஃபால மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இது ஹோல் நம்பரா இருக்கிறதுனால எப்படி பண்றோம். இப்ப என்ன, ஒரு நியூ பார்ட்னருடைய ஷேர் 1/5, அந்த 1/5 இதே போல ஹாஃபால மல்டிப்ளை பண்ணோம்னா 1/10 கிடைச்சிடும். ஈக்குவல் சாக்ரிஃபைஸ்ங்கிறதுனால 1:1 தான் ஆன்சர் வரும். அடுத்தது நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைஸ்டு ஷேர். ஓல்டு ஷேர் என்ன ரேஷியோ கொடுத்திருக்கு, 2:3. ஸோ 2/5 3/5. சாக்ரிஃபைஸ் பண்ணது 1/10. சிவாவை 1/5 ஷேருக்கு அட்மிட் பண்ணிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்கு. அப்ப நம்ம 10 எல்சிஎம் எடுத்துப்போம். 10ல 2 டைம்ஸ் 4 - 1, இது 2 டைம்ஸ், அப்ப 6 - 1 போட்டுறோம். இதை 2ஆல மல்டிப்ளை பண்றோம், இதையும் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். 2/10. இப்ப டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலா வந்துருச்சு. ஸோ 3:5:2 தான் நியூ ரேஷியோ. புரிஞ்சிருச்சா. அதாவது நம்ம இந்த மாதிரி சிவா இஸ் அட்மிட்டட் ஃபார் 1/5 ஷேர். சிவா அதாவது நியூ பார்ட்னர் இந்த ஷேரை ஈக்குவலா வாங்கியிருக்காரு, ஈக்குவலா செல்வம் இருந்தும் செந்தில் இருந்தும் வாங்கியிருக்காருன்னு கொடுத்தாங்கன்னா
நம்ம என்ன செய்யணும், நியூ பார்ட்னர் ஷேர் இன்டூ ஹாஃப் போடணும். நியூ பார்ட்னர் ஷேர் இன்டூ ஹாஃப் ஈக்குவலானா ரெண்டு பேரும் 1:1 கொடுத்துருப்பாங்க. இவர் 1:1 ரெண்டு பேரும் கொடுத்துருப்பாங்கன்னா இவருக்கு 1/2 இவருக்கு 1/2. ஸோ 1/2 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்துடும். புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ.